தற்போது மற்றொரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பெஞ்சல் புயல் மாமல்லபுரம் காரைக்கால் இடையே புதுச்சேரி அருகே கரையை கடந்து வரும் நிலையில் சென்னையில் பலத்த காற்று வீசி வருகிறது. அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் நித்யானந்தன். வணக்கம் நித்யானந்தம். பெஞ்சல் புயல் கரையை கடந்து வரும் நிலையில் தற்போது சென்னையில் பலத்த காற்று வீசி வருகிறது. இது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க நித்யானந்தன். இன்று காலை முதலே பலத்த காற்றுடன் இந்த பெஞ்சல் புயல் என்பது தமிழகத்தை பாடாகப்படுத்தி வருகிறது என்று கூறலாம். என்றால் கடற்கரை கிராமங்கள் முழுவதுமாகவே பெருமளவிற்கான பாதிப்புகளை சந்தித்து விட்டது. பல இடங்களில் படகுகள் பாதிப்பு, வலைகள் பாதிப்பு என காலை முதலே ஒரு பெரும் துயரத்திற்கு மீனவர்களை ஆழ்த்தி வருகிறது இந்த பெஞ்சல் புயல். தற்பொழுது சரியாக கல்பாக்கத்திற்கும் மாமல்லபுரத்திற்கும் இடைப்பட்ட அந்த மாமல்லபுரம் பகுதியில் புயலினுடைய வெளிவட்டம் என்பது வந்திருக்கிறது. இன்னும் புயலுடைய மைய கண் பகுதி இன்னும் அந்த மாமல்லபுரத்துக்கு பகுதிக்கு வரவில்லை. இன்னும் சரியாக 3 to 4 மணி நேரத்திற்குள்ளாக பெஞ்சல் புயல் கரையை கடக்க இருக்கிறது. 7 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து 10 கிலோமீட்டர் வேகம் வரை மெதுவாக ஊர்ந்தபடி இந்த பெஞ்சல் புயல் வருவதன் காரணமாக இந்த வேகம் குறைந்து காணப்படுவதால் சுற்று வட்டத்தில் இருக்கக்கூடிய முழுவதுமாக புயலும் காற்றினுடைய வேகமும் அதிகரித்து காணப்படுகிறது. தற்போது நாம் நிற்கக்கூடிய பகுதி என்பது பட்டினப்பாக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் மெரினா கடற்கரையிலிருந்து பட்டினப்பாக்கம் வரக்கூடிய அந்த சந்திப்பு அதிக அளவில் காற்றினுடைய வேகம் என்பது இருந்து வருகிறது. என்றால் கல்பாக்கத்தில் மாமல்லபுரம் வரை வந்திருக்கிறது. முதற்கட்டமாக இது நாகப்பட்டினத்திற்கும் புதுவைக்கும் இடையே கரையை கடக்கும் என்று கூறினார்கள். அதன் பிறகாக காரைக்காலுக்கும் புதுவைக்கும் இடையே என்றார்கள். அதன் பிறகாக புதுவைக்கும் கல்பாக்கத்திற்கும் என்றார்கள். ஆனால் இதையெல்லாம் கடந்து தற்பொழுது இந்த புயலுடைய மைய கண் பகுதி என்பது மாமல்லபுரத்தை கரையை கடக்க இருப்பதன் காரணமாக சென்னையில் அதிக அளவில் காற்றினுடைய வேகம் இருக்கிறது. அந்த வேகத்தினுடைய திசை அதிக அளவில் இருப்பதன் காரணமாக தற்பொழுது மெரினா கடற்கரை, அந்த பட்டினப்பாக்கம் கடற்கரை பகுதியெல்லாம் அலையினுடைய வேகம் என்பது அதிகரித்து காணப்படக்கூடிய அந்த காட்சிகள் நம்முடைய ஒளிப்பதிவுகள் காண்பிக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடியும். தொடர்ச்சியாக இந்த பகுதியில் காற்றினுடைய வேகம் அதிகரித்து காணப்படுவதால் கடலினுடைய அலை அடித்து வேகமாக அடிக்கக்கூடிய அந்த காட்சிகளும் இருந்து வருகிறது. நாம் நேரடியாக பார்க்கலாம். கடல் அலை சீற்றம் அதிகரித்து காணப்படுவது மட்டுமல்லாமல் காற்றினுடைய வேகம் என்பது அதிகமாக இருந்து வருகிறது. நம்முடைய ஒளிப்பதிவாளர் அந்த இரவு நேரத்தில் காண்பிக்கக்கூடிய காட்சியில் அந்த கடலினுடைய அலையை காண்பிக்கிறார். ஆக்ரோஷமாக கடலினுடைய அலை தற்பொழுது இந்த பகுதிக்கு வந்திருக்கிறது. அங்கிருந்து அடிக்கக்கூடிய காற்றினுடைய வேகத்தின் காரணமாக, அலையினுடைய வேகத்தின் காரணமாக தற்பொழுது இந்த பகுதியில் தண்ணீர் வெளியே வந்திருக்கக்கூடிய காட்சி. அதே போன்று காற்றின் வேகத்தின் காரணமாக தொடர்ந்து இந்த பகுதியில் வேகமாக காற்று வீசி வருவதும், அதே நேரத்தில் காற்றினுடைய வேகத்தில் இந்த பகுதியில் அதிகரித்து காணப்படுவதுமாக தொடர்ந்து இருக்கக்கூடிய அந்த காட்சிகளும் நம்மால் பார்க்க முடியும். உதாரணத்திற்காக இந்த பகுதியில் ஒருவர் வந்துவிட்டு ஒருவேளை இந்த பகுதியில் இருந்து அவர் கடக்க நேரிட்டாலோ அல்லது இங்கிருந்து புறப்பட வேண்டும் என்றாலோ போக முடியாத அளவிற்கான காற்றினுடைய வேகம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சி. வேகம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்றால் ஒரு குடையை திறக்கக்கூடிய முடியாத அளவிற்கான வேகம் இருக்கக்கூடிய அந்த காட்சி. காற்றினுடைய வேகத்தை அளவிடுவதற்கான கருவிகள் தற்போது நம்மிடம் இல்லை. ஆனால் காற்றினுடைய வேகத்தை காண்பிப்பதற்காக, உதாரணத்திற்காக தற்போது நாம் காண்பிக்கக்கூடிய இந்த கொடையினுடைய வேகத்தை நாம் பார்க்கிறோம். கொடையை பிடிக்க முடியாத அளவிற்கான அந்த காற்றினுடைய வேகம் இருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிறோம். தொடர்ந்து எந்த அளவிற்கு காற்றினுடைய வேகம் இருந்தால் ஒரு நபரை இழுத்து செல்லக்கூடிய அளவிற்கான காற்றினுடைய வேகமும் இந்த குறியீடுகளை நமக்கு சாட்சியாக இருந்து வருகிறது. மாமல்லபுரத்தில் தான் கரையை கடக்கிறது இந்த பெஞ்சல் புயல். ஆனால் தற்பொழுது பட்டினப்பாக்கம் கடற்கரையிலே இந்த அளவிற்கான இந்த காற்றினுடைய வேகம் என்பது இருந்து வரக்கூடிய அந்த காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். இங்கு தொடர்ந்து நாம் பார்க்கக்கூடிய இந்த காட்சிகளை பார்க்கிறோம். உடையெல்லாம் அடித்து செல்கிறது. நாமே இங்கு நின்று கொண்டிருக்கும் பொழுது ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழலில் தான் இருக்கக்கூடிய காட்சிகளும் நம்மால் இருந்து வருகிறது. ஆகவே ஒட்டுமொத்தமாக கூற வேண்டும் என்றால் இந்த பெஞ்சல் புயலுடைய தாக்கம் என்பது மாமல்லபுரத்தில் மையப்பகுதியில் கரையை கடந்தாலும் இங்கே மெரினா கடற்கரை, பட்டினப்பாக்கம் கடற்கரை உள்ளிட்ட இந்த இடங்களிலும் அதிக அளவில் காற்றினுடைய வேகம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஆகவே ஒட்டுமொத்தமாக கூற வேண்டும் என்றால் இந்த பகுதி மட்டுமல்ல, கடற்கரை பகுதி ஒட்டுமொத்தமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கடற்கரை பகுதி முழுவதுமாகவே நம்மால் பார்க்க முடியும். இந்த 15 மாவட்டங்கள், அதாவது ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் கூற வேண்டும் என்றால் 15 மாவட்டங்களில் இந்த பெஞ்சல் புயலுடைய தாக்கம் இருந்தது. இதன் காரணமாக தொடர்ச்சியாக இந்த பகுதியில் காற்றினுடைய வேகமும் இதை பார்ப்பதற்காக இந்த அருகாமையில் இருக்கக்கூடிய மக்களும் இந்த பகுதிக்கு வந்து பார்ப்பதற்காக வந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கணும். நீங்க எங்கிருந்து வந்து இந்த புயலை பார்க்கறதுக்கு வந்தீங்க? புயல் நேரத்தில் வீட்டில் இருக்கணும் அறிவுறுத்துவாங்க.
இந்த பகுதிக்கு வருவது சரியா முறையா இல்லை ஏன் வந்திருக்கீங்க? இதை ஏன் பார்க்கணும்னு ஆர்வத்தோட வந்திருக்கீங்க? நான் ஸ்கூல் படிக்கிறேன். புயல்லாம் எப்படி இருக்கு பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசையோட சரி வந்தா இங்க செம காத்தடிக்குது. அந்த சைடு ரோடெல்லாம் போகவே முடியல. அங்கெல்லாம் மண் காத்தா வீசுது, பார்க்க கூட முடியல. தண்ணிலாம் ரொம்ப கிட்ட வந்துருச்சு. அதனால பாதுகாப்பா வீட்டுல இருக்கணும்னு காவல்துறை அறிவுறுத்துறாங்க. உடனடியாக இங்கிருந்து புறப்பட போறீங்களா? ஆமா, போக போறோம். கூட்டிட்டு வந்திருக்காங்க, அவங்களோட சேர்ந்து போயிட்டேன். நான் பார்த்திருக்கலாம் தொடர்ச்சியாக இப்போ பொதுமக்கள் இந்த பகுதிக்கு அதிக அளவில் வந்திருக்கிறாங்க. நீங்க குழுவா வந்திருக்கிறீங்க. இந்த நேரத்தில் புயல் நேரத்தில் வீட்டில் இருக்கணும் அறிவுறுத்துவாங்க. எதற்காக இதை நேரில் பார்க்கணும் இல்லை இதை அனுபவிக்கணும்னு வந்தீங்களா? ஏன் இங்கே வந்திருக்கீங்க? எல்லாம் எழும்பூர் நீதிமன்ற வழக்கறிஞர்களாங்க, எல்லாம் ஒன்று கூடி இருந்துடும். நீங்கள் புயல் இது வரைக்கும் அவ்வளோ லைவாக வந்து பார்த்தே இல்லை. அதை பார்க்கலாம் தான் இப்போ இங்கே வந்திருக்கோம். வந்தால் ஒரே மணலில் ஒரு காற்றுல ஃபுல்லாக மணல் அடிக்குது மேலே. ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. இது வரைக்கும் இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. இந்த மாதிரி புயல் வந்து நேரடியாக வந்து வழக்கமாக இந்த நேரத்தில் வந்து வீடுகளில் பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. வழக்கறிஞர்களாக இருந்தாலும் நேரில் பார்க்கணும்னு வர்றது சரியான நடைமுறையாக இருக்கும்னு கருதுறீங்களா? இது ஒரு அனுபவம் தானே. இப்போ நீங்களே வந்து இது மாதிரி கவர் பண்ணுறீங்க. நீங்களே வரப்போ எல்லாரும் மனுஷன் தானே. நீங்கள் வரப்போ நாங்களும் வரலாம். நாங்கள் வரல உங்களுக்கு வந்து லைவாக வந்து அனுபவிச்சு என்ஜாய் பண்ணிட்டு போகிறது வந்திருக்கோம். நான் பார்த்திருக்கக்கூடிய அந்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம். ஒருபுறம் மீனவர்களுக்கு துயரம், மறுபுறத்தில் இந்த பாதிப்பு, பெஞ்சன் புயலால் பாதிப்பு, பல இடங்களில் வீடுகளுக்குள்ளாக தண்ணீர் புகுந்திருக்கிறது. இவை ஒருபுறம் இருந்தாலும் மறுபுறத்தில் என்ஜாய் செய்வதற்காக, இதை பார்ப்பதற்காக, இந்த குளிர் காற்றை அனுபவிப்பதற்காக எழும்பூர் வழக்கறிஞர்கள் வந்திருப்பதாக ஒரு குழுவினராக வந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளும் நம்மால் பார்க்க முடிகிறது. வழக்கறிஞர்கள் வந்து நின்று அதை பார்த்து அதை அனுபவிப்பதற்காக வந்திருக்கிறோம் என்று அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் காவல்துறையை பொறுத்தவரை தொடர்ச்சியாக இது போன்ற பகுதிகளுக்கு வர வேண்டாம் என்று அறிவுறுத்தி வருகிறார்கள். ஆகவே இவர்களும் பாதுகாப்பாக வீடுகளுக்கு செல்ல வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எண்ணமாகவும் இருந்து வருகிறது. கடலுடைய காற்றினுடைய வேகத்தை நாம் காண்பித்தோம். இந்த பகுதியில் நிற்க முடியாத அளவிற்கான காற்றினுடைய வேகம் தான் வீசி வருகிறது. தொடர்ச்சியாக கடலுடைய அலை சீற்றம், கடலுடைய கரை பகுதியில் தண்ணீர் வந்து நிற்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிறோம். தொடர்ச்சியாக மீனவர்கள் கை கழுவுவதற்காக பம்புகள் வைக்கக்கூடிய அந்த காட்சி. ஆனால் அந்த பம்புகள் குழாய் வரைக்கும் கடல் தண்ணீர் உள்ளே வந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து கடலுடைய அலை எப்படி இருக்கிறது என்பதை காண்பிப்பதற்காக, கடல் அலையை காண்பிப்பதற்காக தற்போது நாம் நேரடியாக உள்ளே சென்று பார்க்கலாம். நம்முடைய ஒளிப்பதிவாளர் நேரடியாக அழைத்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கலாம். அலையினுடைய வேகம் எவ்வாறு இருக்கிறது, அதாவது இதுவரை காற்றினுடைய வேகத்தை நாம் காண்பித்தோம். ஆனால் அலையினுடைய வேகம் எப்படி இருக்கிறது என்பது இது ஆபத்தான ஒரு விடயமாக இருந்தாலும் காற்றினுடைய வேகமும் அதனுடைய அளவும் அதிகரித்து காணப்படக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இந்த பகுதியில் காற்றினுடைய வேகம் என்பது தொடர்ந்து ஒவ்வொரு மணித்துளிகளுக்கும் அதிகரித்து காணப்படக்கூடிய அந்த சூழல். நாம் அந்த கடலில் இருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த காட்சியும், தற்பொழுது கடலில் இருந்து தண்ணீர் உள்ளே வந்து அருவி போல இந்த ஆறு போல ஒரு சிறிய ஓடை போல உருவாகி தண்ணீர் வெளியே வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளும் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். ஒட்டுமொத்தமாக கூற வேண்டும் என்றால் இந்த பெஞ்சன் புயல் தமிழகத்தில் அதிக அளவில் அதனுடைய தாக்கத்தையும் அதனுடைய வீரியத்தையும் காண்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை தான் தற்போது நம்மால் பார்க்க முடிகிறது. நாம் நேரடியாக பார்க்கலாம். கடல் அலை உள்ளே அடித்து வரக்கூடிய அந்த காட்சி நம்முடைய ஒளிப்பதிவாளர் காண்பிக்கிறார். கடல் தண்ணீர் உள்ளே இருந்து வெளியே அந்த மணல் பரப்பிற்கு தண்ணீர் வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். இரவு நேரத்தில் கடலுடைய அலையினுடைய வேகத்தை பார்க்கலாம். கல்பாக்கத்தில் இன்னமும் மைய கண் பகுதி வரவில்லை. இருந்த போதிலும் தற்பொழுது அதனுடைய வேகம் என்பது எப்படி இருக்கிறது என்பதுதான் நாம் பார்க்க முடியும். இது உதாரணத்திற்காக இது நாம் கையில் வைத்திருக்கிறோம். இதை விடும்பொழுது எவ்வளவு வேகத்தில் எங்கு செல்கிறது என்று பார்க்கலாம். அது போகக்கூடிய வேகத்தை பார்த்திருப்போம். இப்படியாக தான் சென்று கொண்டிருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாம் இங்கிருந்து உதாரணத்துக்காக காண்பிக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம். தொடர்ந்து அடித்துக் கொண்டு வேகமாக செல்லக்கூடிய இந்த காட்சி அடுத்த நொடியே எங்க இருக்கிறது என்று தெரியாத அளவிற்கு செல்லக்கூடிய அளவிற்கு இந்த வேகம், காற்றினுடைய வேகம் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. அலை தற்பொழுது கடலில் இருந்து கரை பகுதி இங்கிருந்து 150 மீட்டர் வரை கடல் உள்ளே இருக்கும். ஆனால் தற்போது இந்த புயலின் காரணமாக கரையில் வந்து தண்ணீர் அடித்து வரக்கூடிய காட்சி, கடல் தண்ணீர் தற்பொழுது வெளியே வந்திருக்கக்கூடிய அந்த காட்சி நாம் திரும்பி அந்த இந்த பக்கமாக இருக்கக்கூடிய அந்த காட்சியில பார்க்கிறோம். கடல் நீர் தற்பொழுது கரையில் அடித்து வந்திருக்கிறது. நாம் எங்கெல்லாம் நடந்து வந்தோமோ தற்பொழுது அந்த பகுதி, சாலை பகுதியை நோக்கி கடல் தண்ணீர் வெளியே வந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்முடைய ஒளிப்பதிவாளர் தீபக் நேரலையில் காண்பிக்கிறார். கடலில் இருந்து தண்ணீர் வந்து தற்பொழுது அடித்து வரக்கூடிய காட்சி. நாம் இன்னும் கடலுக்குள்ளாக செல்லவில்லை. ஆனால் கடல் தண்ணீர் கரையை நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம்.
பெஞ்சன் புயலுடைய தாக்கம் என்பது கல்பாக்கம் மட்டுமல்ல, மாமல்லபுரம் மட்டுமல்ல, பட்டினப்பாக்கத்திலும் அதனுடைய வேகத்தையும் அதனுடைய ஆக்ரோஷத்தையும் காண்பித்துக் கொண்டிருக்கிறது. கடலுடைய வேகமும் அதிகரித்து காணப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். கடலுடைய அலையினுடைய தாக்கமும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மணித்துளிகளுக்கும் அதிகமான நேரம் கடக்க அலையினுடைய வேகம் என்பது அதிகரித்து காணப்படுகிறது. இயல்பாகவே ஒரு புயல் என்றால் கடல் அலை வரும், தண்ணீரும் வெளியே வரும். ஆனால் தொடர்ச்சியாக வர்தா புயலுக்கு பிறகாக சென்னையில் அதிக அளவில் இந்த தாக்கத்தை உண்டு பண்ணது. பிச்சாம் புயலுக்கு பிறகாக இந்த பெஞ்சம் புயல் தான் இந்த புயல் தான் அதிக அளவில் அதனுடைய தாக்கத்தையும் பதிவுகளையும் விட்டு செல்கிறது என்று பார்க்க முடிகிறது. இன்னும் 4 மணி நேரத்திற்குள்ளாக கரையை கடக்க இருக்கிறது இந்த பெஞ்சன் புயல். நித்யானந்தன், தற்போது பெஞ்சல் புயல் கரையை கடந்து வரும் நிலையில் சென்னையில் பலத்த காற்று வீசி வருகிறது. இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்னென்ன எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள்? பொதுமக்களின் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதா? நித்யானந்தன், விரிவான தகவல்களை சொல்லுங்க. நடவடிக்கைகள் குறித்தெல்லாம் காலை முதலே செய்திகளாக பதிவு செய்து வருகிறோம். பல இடங்களில் நாம் சென்ற இடங்களெல்லாம் சட்டமன்ற உறுப்பினர்களோ அல்லது ஊராட்சி மன்ற தலைவரோ வார்டு கவுன்சிலர்களோ வந்து பார்க்கவில்லை என்று பொதுமக்கள் தொடர்ச்சியாக அந்த குற்றச்சாட்டுகள்லாம் வைத்து வந்தார்கள். மீனவர்களை பொறுத்தவரை நேற்றைய தினத்தில் காசிமேடை பார்த்தோம். நாம் காசிமேடு மீனவர்கள் மீனவத்துறை அமைச்சரோ மாவட்டத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர்பாபுவோ யாரும் வந்து பார்க்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை காசிமேடு மீனவர்கள் வைத்திருந்தார்கள். அதே போல இன்று நாம் மாமல்லபுரம் அருகாமையில் இருக்கக்கூடிய கோவளம், உத்தண்டி உள்ளிட்ட இடங்களுக்கெல்லாம் சென்றிருந்தோம். மீனவ பகுதியெல்லாம் பெருமளவிற்கு பாதிக்கப்பட்டிருந்தது. அங்கெல்லாம் ஒரு அரசு அதிகாரி கூட வந்து தங்களை பார்க்கவில்லை, தங்களுக்கான பாதிப்புகள் அதிக அளவில் இருக்கிறது என்று கூறியிருந்தார்கள். நெம்மேலி குப்பம் மீனவர்கள் எல்லாம் அந்த பகுதியில் தூண்டில் வளைவு அமைப்பதற்கு பல கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து 2 ஆண்டுகள் ஆகிறது. ஆனால் அரசு நடவடிக்கை எடுக்காததால் ஊருக்குள் தண்ணீர் வரக்கூடிய அபாயம் இருக்கிறது என்று கூறுகிறார். தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் கடலுடைய அலை அதிகரித்து காணப்படுகிறது. நாம் வெளியே தான் நின்று கொண்டிருக்கிறோம் மணல் பரப்பில். ஆனால் அங்கே தண்ணீர் தற்போது வந்து அடித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காட்சிகளை பார்க்கிறோம். இது பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக மட்டுமே இதை நாம் காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். யாரும் செல்போன்கள் மூலமாகவோ செல்போன்களிலோ அல்லது கேமராக்கள் மூலமாக படம் பிடிப்பதற்காக யாரும் கொண்டு போய் சேர்க்க வேண்டாம், படம் எடுக்க செல்ல வேண்டாம். இது விழிப்புணர்வுக்காகவும் கடலுடைய ஆக்ரோஷம் எப்படி இருக்கிறது என்று காண்பிப்பதற்காக மட்டுமே இந்த காட்சிகளை தற்போது நாம் காண்பித்து வருகிறோம். கடலுடைய அலை தற்பொழுது ஆக்ரோஷமாகவும் அதீத வேகத்துடனும் வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்முடைய ஒளிப்பதிவாளர் தீபக் நேரலையாக காண்பித்து வருகிறார். கடலுடைய காற்றின் வேகம் இருக்கிறது. ஒரு புறம் உப்பும் மணலும் கடலுடைய வேகமும் அதிகரித்து காணப்படக்கூடிய அந்த காட்சி, கடல் தண்ணீர் நேரடியாக கரையை நோக்கி வந்து முழுவதுமாக கரையில் ஒரு ஏரி உருவானது போல இந்த பகுதியெல்லாம் முழுவதுமாகவே ஒரு தண்ணீர் தேங்கி படகுகள், அதாவது மீனவர்களை பொறுத்தவரை கடலுக்குள்ளாக இந்த ஃபைபர் படகுகளை கட்ட முடியாது, அது பாதுகாப்பாக இருக்காது என்பதால் அவர்கள் கரையில் எடுத்து வந்து இந்த ஃபைபர் படகுகளை கட்டியிருக்கிறார்கள். ஆனால் ஃபைபர் படகுகளை பாதுகாப்பான இடத்தில் கட்டியிருக்கிறோம் என்று நம்பி சென்ற மீனவர்கள் அந்த பகுதியிலும் தற்பொழுது தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது. தண்ணீர் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சி, கடலுடைய வேகமும் தண்ணீர் பொங்கி தற்போது கடலை விட்டு கரைக்கு வெளியே வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி இந்த பகுதியை நாம் பார்க்கலாம். இது கடல் அல்ல, அங்கிருந்து ஆக்ரோஷமாக வெளியே வந்த அந்த தண்ணீர் வெளியே வந்திருக்கக்கூடிய அந்த காட்சியை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். கடலில் இருந்து கடல் கொந்தளிப்பால் வெளியே ஏரி போல வந்து தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய இந்த காட்சியும் படகுகளை பாதுகாப்பாக கட்டி வைத்திருக்கிறோம் என்று நம்பியிருக்கிறார்கள் மீனவர்கள். ஆனால் இந்த பகுதியில் தான் தற்பொழுது ஏரி போல காட்சி அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது பார்க்கிறோம். கடல் அதிக அளவில் அலையினுடைய வேகம் அதிகரித்திருப்பதன் காரணமாக இந்த பகுதியில் தற்பொழுது வேகத்தின் காற்றினுடைய வேகமும் அதிகரித்து காணப்படுகிறது. நாம் நேரலையை துவங்கும் பொழுது ஒரு 70 கிலோமீட்டர் வேகத்திற்கு இந்த காற்றினுடைய வேகம் இருந்தது. ஆனால் தொடர்ச்சியாக தற்போது நாம் பார்க்கக்கூடிய இந்த ஒவ்வொரு மணித்துளிகளுக்கும் தற்பொழுது கடலில் இருந்து தண்ணீர் வெளியே வரக்கூடிய அந்த காட்சியை நம்முடைய ஒளிப்பதிவாளர் காண்பிப்பார். தொடர்ந்து வரக்கூடிய அந்த வேகமும் அலையினுடைய தண்ணீரும் தற்போது நாம் பார்க்கிறோம். அலையில் இருக்கக்கூடிய நுரையோடு கலந்த இந்த அலை தண்ணீர் தற்பொழுது இந்த பகுதிக்கு வந்திருக்கக்கூடிய அந்த காட்சி, தொடர்ச்சியாக கடலில் இருந்து தண்ணீர் அதிக அளவில் வெளியேறுவதன் காரணமாக இந்த பகுதியில் நிற்பது என்பது ஒரு விதமான அபாயகரமான ஒரு செயலாக இருக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே
தொடர்ந்து இந்த பகுதியில் தண்ணீர் அதிக அளவில் கடலில் இருந்து வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரத்திற்குள்ளாக கடலில் இருக்கக்கூடிய அந்த வேகமும், காற்றினுடைய வேகமும், அலையினுடைய வேகமும் தொடர்ந்து இந்த பகுதியிலும் தண்ணீரால் மூழ்கப்பட்டு சாலை வரை இந்த தண்ணீர் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. என்றால் வேகம் அதிகரித்து காணப்பட்டு கொண்டிருக்கிறது. நித்யானந்தன், தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.